ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ரோக்கலி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ப்ரோக்கலி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். இதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க இந்த ப்ரோக்கலி மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரோக்கலி மசாலாக்காக இந்த மாதிரி ப்ரோக்கலியை நான் ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். பிளான்ச்சிங்னா நீங்கள் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி பூவாக நீங்கள் ப்ரோக்கலியை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். நான் ப்ரோக்கலி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இந்த ப்ரோக்கலிக்கு. நம்ம அடிக்கடி இதை ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, நார்மலாக ஒரு திங்கிங் இருக்குது ப்ரோக்கலி வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவும் காலிஃப்ளவர் மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவரில் என்னென்ன செய்கிறோமோ எல்லாமும் இதை வச்சும் செய்ய முடியும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். அது கூட இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இது வந்து டொமேட்டோ பியூரி 2 தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இப்போ இதை இதில் விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு. மசாலாஸோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது இது வந்து ஒரு 8 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 கப் பால் விட்டு இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இந்த கிரேவி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரோக்கலியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வைப்போம். ப்ரோக்கலியை வந்து ஆல்ரெடி ஆஃப் குக்காக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா போதும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும். இது வெந்துடும். இது ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள், சீக்கிரமே வெந்துடும் இந்த ப்ரோக்கலி. 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு. பாருங்கள், ப்ரோக்கலி நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது நம்மளோட ப்ரோக்கலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ப்ரோக்கலி மசாலா இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தியோட, ரோட்டியோட, நானோட இதோடலாம் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.